ஸ்பெயின் நாட்டு குழந்தைகள் 12 வயதிலேயே 2 அல்லது 3 மொழிகளை பேசுகிறார்கள். ஆனால் ஐரோப்பிய அதாவது யூகே குழந்தைகள் 16வது வயதில் ஒரே ஒரு அந்நிய மொழியில் திணறுகிறார்கள். திறமையில் வேறுபாடு இல்லை, அணுகுமுறையில் தான் உள்ளது. ஸ்பெயின் நாட்டில் ஆங்கிலத்தை 3வது வயதிலேயே ஆரம்பிக்கிறார்கள். வாரந்தோறும் அல்லாமல் தினமும் பயில்கிறார்கள். இலக்கணத்தை விட உரையாடலில் பேச்சில் கவனம் செலுத்துகிறார்கள். சரியாக பேச வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, தவறுகளை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஐரோப்பாவில் அதாவது யூகேவில் தாமதமாக அந்நிய மொழியை 11வது வயதில் தான் ஆரம்பிக்கிறார்கள். வாரத்திற்கு 2 மணி நேரம் மட்டுமே பயிற்சி செய்கிறார்கள். இலக்கணமே முக்கியம் என்கிறார்கள். சரியாக எழுத வேண்டும் என்ற பயமே தவறு செய்ய வைக்கிறது. வணிக நோக்கில் ஸ்பெயின் நிறுவனங்கள் உலகளாவிய வர்த்தகத்தை நோக்குவதால் மொழிகளை கற்றுக்கொள்ள முதலீடு செய்கிறார்கள். ஐரோப்பிய நிறுவனங்கள் இருந்தால் நல்லது, நைஸ் டு ஹேவ் என்ற மனநிலையில் இருக்கிறார்கள். இதனால் ஸ்பெயின் வர்த்தக நிறுவனங்கள் ஸ்பானிஷ் மொழியை பேசுகிறவர்கள் ஆங்கில சந்தை உட்பட 55 கோடியே 90 லட்சம் பேருடன் வணிகம் செய்கின்றனர். ஐரோப்பிய யூகே அதாவது வர்த்தகங்களுக்கு மொழிபெயர்ப்பாளர்கள் மிகவும் தேவைப்படுகிறார்கள். ஸ்பானிஷ் வல்லுநர்கள் பல மொழிகளில் பேசி ஆர்டர்களை பிரித்து விடுகிறார்கள். லீ ஆம்ஸ்ட்ராங் மொழிகளின் தேவை குறித்து இப்படி விவரிக்கிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.